ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா USD CAD சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கோர்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட வேணும்னா 2999 இருக்குது. ஸோ உங்கள் யாருக்காவது வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். வேணுங்கிறவங்க வந்து அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இப்போ வீக்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் சார்ட் மாதிரி கொடுத்துட்டு என்னுடைய சார்ட்டை நான் ஷேர் பண்ணி அது எவ்வளோ பிப்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுது அப்படின்றத வந்து பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீக் பார்த்தோம்னா 1500 பிப்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிருந்துச்சு. ஸோ இந்த வீக் பார்த்தோம்னா உங்களுக்கு 2029 பிப்ஸ், அதாவது 2029 பிப்ஸ் வந்து இந்த ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நான் கொடுத்த எல்லா ரெஃபரன்ஸ் சார்ட்டும் அச்சீவ் பண்ணியிருக்கு. டேட் பார்த்தீங்கன்னா 29/12 லாஸ்ட் இயருங்க 23. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து அதுலேருந்து ரேண்டமாகவே ஒரு சார்ட்டை வந்து நம்ம பிக் பண்ணலாம். இந்த சார்ட்டை வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த சார்ட் எப்படி அச்சீவ் பண்ணியிருக்கு, இந்த ஒரு ரெஃபரன்ஸ் சார்ட்டை நான் எந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணியிருக்கேன், எப்படி இந்த ஜோனை வந்து நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது வந்து அச்சீவ் ஆனதுக்கப்புறம் நான் கொடுத்த சார்ட். சரிங்களா? அச்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜோன், இந்த ரெஃபரன்ஸ் சார்ட் நான் எப்போ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா 12/6, அதாவது 6ஆம் தேதி 23, அதாவது போன வருஷம். சரிங்களா? 12வது மாதம் 6ஆம் தேதி கொடுத்துருக்கேன். நியர்லி ஒரு 30 டேஸ் கிட்ட வந்து எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். 25 டேஸ் அந்த சம்திங் எடுத்திருக்கு. இது வந்து நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த ஜோன் வந்து மிட்டிகேட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் கொடுத்த சார்ட். எல்லாமே ரெஃபரன்ஸ் தான். நீங்கள் உடனே வந்து எல்லோரும் டிஸ்கார்டுக்கு வந்து சிக்னல் கிடைக்குது அப்படின்ற மாதிரி வந்துடாதீங்க. சிக்னல் கிடையாது, எல்லாமே ரெஃபரன்ஸ் சார்ட்டு தான். நான் சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் கொடுக்குற சார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அந்த சார்ட்டுக்கு வந்து போகலாம். எப்படி நான் வந்து அதை சூஸ் பண்ணேன், எப்படி நான் இது பண்ணேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து NZD USD சார்ட்டு 4 hours. நான் இதை தான் வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணணும். நம்ம கொடுக்குறது எல்லாமே மேக்ஸிமம் வந்து 4 hours சார்ட்டு தான். நீங்கள் பார்க்குறதுனால சின்ன டைம் ஃப்ரேம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. எல்லாமே 4 hours தான். சரிங்களா? 4 hours சார்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டோம். 4 hours வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு வந்து மேஜர். சரிங்களா? நமக்கு வந்து அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்குது அப்படின்னு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப் ட்ரெண்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லுக் ஒன்லி ஃபார் பை தான். சரிங்களா? பை மட்டும்தான் பண்ணணும். செல் வந்து நம்ம பண்ணக்கூடாது. இதுதான் வந்து மேஜரான ரூல்ஸ். இந்த ஒரு ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பையிங் ரேஞ்சு தான் பார்க்கணும் அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஜோன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு BOS கிடச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆக வேண்டியது ஹை மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகணும். அதுவும் இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் கொடுத்துருச்சு இல்லை. ஸோ வந்து லோ அண்ட் ஹை நமக்கு வந்து கன்ஃபார்ம்டு ஆகிடுச்சு. ஸோ லோ அண்ட் ஹை கன்ஃபார்ம் ஆன அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட். சரிங்களா? ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் எப்பவுமே வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் வாங்குறதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா? அது ரியல் லைஃப்லேயும் சரி, உங்களுக்கு டிஜிட்டல் லைஃப்லேயும் அதுதான் உண்மை. சரிங்களா? இந்த ஒரு ஜோனு இது வந்து மிட்டிகேட் ஆகிடுச்சு இந்த ஜோன். ஸோ வந்து இந்த ஜோன் வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். அடுத்து எந்த ஜோன் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு ஜோன் எடுத்துக்கலாம். வேறு எதுவுமே இல்லை. இருக்கிறது 2 ஜோன் தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஜோன், இது வந்து செகண்ட் ஜோன். 2 ஜோன் தான் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு வேலை வந்து இன்னும் வந்து சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய பை என்ட்ரியை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். SL வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். 15 மினிட்ஸில் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு நான் மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் எதுவுமே இல்லை. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து இருக்கிற நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் நமக்கு இந்த இடத்துல அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நம்மளுடைய TPயை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட்டு, இதுதான் நம்மளுடைய SL. இப்போ நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து சூஸும் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸிக்யூட்டும் பண்ணணும் நம்மளுடைய ட்ரேடிங்கில். ஓகேங்களா? ஓகே, 1 செகண்ட் நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 கொஞ்சம் சேல் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 2999 நம்ம கோர்ஸ் வந்து கிடைக்கும். யாருக்காவது வேணுமா இருந்துச்சுன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பரை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.